வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 121வது நாளுக்கான விடைகள் நம்ம பார்க்கலாம். நேற்று இருக்கிற அந்த 120வது நாள் வரைக்கும் நடந்த கொஷின் பேப்பர்ஸுக்கான பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தோம். அடுத்தடுத்து ஒரு 10 நாள் முடிஞ்ச உடனே எல்லாத்தோட பிடிஎஃப்பையும் நான் போடுறேன். இதில் பாருங்கள், 601வது கேள்வி. எந்த விகிதமுறு எண்ணுக்கு அதுவே தலைகீழியாகவும் உள்ள எண்களின் எண்ணிக்கை? இப்போ ஒரு விகிதமுறு எண்ணுன்னு எடுத்துக்கிறோன்னா 1ன்னு வச்சுக்கோங்களேன். 1க்கும் -1க்கும் மட்டும்தான் தலைகீழி அதுவே வரும். ஏன் 1 தலைகீழ் எழுதுகிறோன்னா 1 தான். -1 தலைகீழ் எழுதுகிறோன்னா 1/-1ன்னு வரும். 1/-1 நம்ம என்னன்னு சொல்லலாம்? -1ன்னு சொல்லலாம். ஸோ 1 -1 எந்தெந்த நம்பர்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 நம்பரையும் சொல்லலாம். அவங்க கேட்டிருக்கிறது அந்த எண்களுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் அப்படின்னா 2 நம்பர். தட் மீன்ஸ் 1ம் -1ம். நம்ம டக்குன்னு என்ன தப்பு பண்ணுறோம்னா -1 யோசிக்க மாட்டோம். 1 மட்டும் யோசிச்சு 1ன்னு போட்டுருவோம் பாருங்கள். நேற்று கூட சிலர்லாம் கமெண்டில் சொல்லும்போது அப்படி தான் சொல்லியிருந்தீங்க 1ங்கிறது. சரிங்களா? ஸோ -1க்கும் அதே தான் தலைகீழின்றதால ஸோ 2 நம்பர்ஸ் மொத்தம். அடுத்ததாக 602. 1/2 ஆஃப் 1/2 ஆஃப் 8 ஈக்குவல் டு. அப்போ இங்கே பாருங்கள், 1/2 ஆஃப்னாலே இன்ட்டுன்னு அர்த்தம். ப்ராக்கெட்டுக்குள்ளாடி 1/2 இன்ட்டு 8. முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறது செய்கிறோம். 1 2 4 2 8. அப்போ பாருங்கள், 1 2 2 4. ஸோ ஆன்சர் 2. சரிங்களா? ஆஃப்னா மல்டிப்ளை அப்படின்றது அர்த்தம். அடுத்து 603. 12x - 1 -12 ஈக்குவல் டு 132 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? முதல்ல இந்த -12 இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ என்னவாயிடும்? +12. 132 கூட 12 ஆட் பண்ணோம் அப்படின்னா 144. 144 எப்படி எழுதலாம்? 12 ஸ்கொயர்னு எழுதலாம். ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் என்ன இருக்குது? 12x - 1. அப்போ பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா பவரை ஈக்குவல் பண்ணலாம். அப்போ பேஸ் 2 ஈக்குவலாக இருக்குது. பவர் பாருங்கள், x - 1 இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் 2 இருக்குது. -1 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +1. அப்போ x ஈக்குவல்ட்டு என்ன கிடைக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி 3. சரியா? அடுத்ததாக கேள்வி எண் 604. √27 உடன் எந்த மிகச்சிறிய மிக எண்ணை கூட்டினால் ஒரு சரியான கன எண் கிடைக்கும்? √27. 27க்கு க்யூத் ரூட் எடுக்கிறோம், என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். இப்போ 3 கூட எந்த நம்பரை கூட்டினா ஒரு க்யூப் நம்பர் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 5. 3 கூட 5 கூட்டுறோம் அப்படின்னா 8. 8ங்கிறது ஒரு க்யூப் நம்பர் பாருங்கள். ஏன்னா 2 க்யூப் என்ன வரும்? 8ன்னு வரும். ஸோ ஆன்சரே இது தான், 5 தான். நீங்கள் மற்ற ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்களேன். 3 கூட 9 கூட்டணும் அப்படின்னா 12 க்யூப் நம்பர் கிடையாது. 3 கூட 27 கூட்டணும்னா 30 க்யூப் நம்பர் கிடையாது. 3 கூட -2 கூட்டணும்னா 1 வருது. 1 ஒரு க்யூப் நம்பர் தான். ஆனால் அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா எந்த மிக எண்ணை கூட்டினால்னு கேட்டிருக்காங்க. -2ங்கிறது மிக எண் கிடையாது, குறை எண். அப்போ அந்த இடத்துல அது அடிபட்டுரும். ஸோ -2 வராது. சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 605. கீழ்காண்றவற்றுள் எது தவறானது? இரு பல்லுறுப்புக்கோவைகளின் கூடுதல் ஒரு பல்லுறுப்புக்கோவையாகும். ஆமாம், இருக்கலாம். 2 பல்லுறுப்புக்கோவையை கூட்டுறோம் அப்படின்னா நிச்சயமாக அதுவும் ஒரு பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும். அதே மாதிரி பெருக்கலும் என்னவாக தான் இருக்கும்னா பல்லுறுப்புக்கோவையாக இருக்கும். அதோட டிஃப்ரென்ஸும் ஒரு பல்லுறுப்புக்கோவையாக தான் இருக்கும். அடுத்தா பாருங்கள், x + 1/x என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவைக்கு உதாரணமாகும்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது. இதுதான் தவறானது. இது ஒரு x + 1/xங்கிறது ஒரு பல்லுறுப்புக்கோவை கிடையாது, இது ஒரு இயற்கணித கோவை. என்ன சார் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இயற்கணித கோவைக்கும் பல்லுறுப்புக்கோவைக்கும் அப்படின்னா, பல்லுறுப்புக்கோவையில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது இது மாதிரி டிவைட்லலாம் வராது. ஏன்னா எக்ஸோட பவரில் மைனஸ் வரக்கூடாது. இப்போ 1/xனா இது என்னவாயிடும்? மேலே போகிறப்ப x பவர் -1ன்னு ஆகிடும். எக்ஸ் பவரில் நெகட்டிவ் டேர்ம் வந்துச்சுனாலே அது பல்லுறுப்புக்கோவை கிடையாது. ஆனால் இயற்கணித கோவையாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் வரலாம். ஸோ x + 1/xங்கிறது ஒரு இயற்கணித கோவைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டு. பல்லுறுப்புக்கோவைன்னு சொன்னதால் கரெக்ட் கிடையாது, தப்பு. ஸோ அவங்க கேட்டதும் எது சரியானது அல்லன்னு தான், எது தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டி. சரிங்களா? அடுத்த பாருங்கம்மா, காலை எழுந்தவுடன் கணக்கு 122வது நாளுக்கான வினாக்கள். 606. x² = y² எனில் கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். x = y, x = -y, x = +or -y. 4வது ஆப்ஷன் x = 0, y = 0. 607. ஒரு மிகப்பெரிய சதுரத்தினை உள்ளடக்கிய வட்டத்தின் ஆரம் r எனில் அச்சதுரத்தின் பரப்பளவு. இதை ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக 608. x + 2l × x - m = x² - 4 எனில் LM இன் மதிப்பு என்ன? சரிங்களா? இதை ஃபார்முலா யூஸ் பண்ணி போகிறது மாதிரி இருக்கும். 609. A, B மற்றும் C ஆகியவை அரை வட்டங்களாக இருப்பின் மொத்த படத்தின் சுற்றளவு. இங்கே ABCன்னு 3 பார்ட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் அரை வட்டம்னு சொல்லியிருக்காங்க. கீழே அதோட டைமென்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி இது இதனுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா?
அடுத்தது 610. கீழ்காணும் கூற்றுகளில் தவறான கூற்று எது? 1. சமபக்க முக்கோணம் என்பது 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும். சதுரம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும். செவ்வகம் என்பது 4 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணமாகும். 3 பக்கங்கள் கொண்ட ஒழுங்கு பலகோணம் என்பது சமபக்க முக்கோணம் ஆகும். இந்த 4 கூற்றில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போனா ஒழுங்கு பலகோணம் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே லாஸ்ட் இயர் 2023 நடந்த டெட்டில் இந்த ஒழுங்கு பலகோணத்தை வச்சு 2-3 எக்ஸாம்பிள் அவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அது முன்னாடி நம்ம அந்த கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீழாம் போடும்போது நம்ம இதை பற்றின டெஃபினேஷன் எல்லாம் அங்கே நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டினை கேட்டிருக்கோம். சரிங்களாமா? இந்த 5 கேள்விகளுக்கு விடைகள் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு இதுக்கான சரியான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.